السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العظيم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான ரபியுல் ஆஹிர் மாதத்தில் இறை நேசத்தை குறித்தும் இறை நேசர்களின் தன்மைகள், அவர்களின் தொடர்புகள், அவர்களின் பேணுதல்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முஃபஸ்ஸிர்கள், சூஃபியாக்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். இறை நேசத்தை பெற்றவர்கள் கூறக்கூடிய வார்த்தையாக சொல்லித் தருவார்கள், உலகில் நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அது என்னுடையது என்ற அந்த எண்ணம் அதுவே ஒரு பாவம் என்று சொல்லித் தருவார்கள். பொதுவாக சூஃபியாக்களுடைய தன்மை, அவர்களுடைய பக்குவமும் இறைநேசர்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சாதாரணமான ஒரு சின்ன பாவமாக ஷரியத்து சொல்லக்கூடிய, ஷரியத்து ஒரு பாவம் என்று எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட இறை நேசர்கள், இறை நெருக்கத்தை பெற்ற வலியுல்லாக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் என்று அவர்களுடைய வார்த்தையின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நாம் ஒரு விஷயத்தை பாவம் என்று பார்ப்போம், ஆனால் அவர்களுடைய புழக்கத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது நிறைவு செய்யவே முடியாத பெரும்பாவமாக அவர்கள் நினைப்பார்கள். ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடியும், யார் ஒருவர் ஒரு தொழுகையை விட்டுவிட்டாரோ அவருடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். ஒரு தொழுகையை விட்டுட்டன்னா அவருடைய தலையை துண்டிக்கப்பட வேண்டும். இதற்கு மேல் வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டார் என்ற ஒரு நிலையில்தான் சூஃபியாக்களும் இறை நேசர்களும் வலியுல்லாக்களும் பார்ப்பார். எந்த பாவமாக இருந்தாலும் அது வெறுக்கத்தக்க விஷயம் என்று மார்க்கம் சொல்லியிருந்தாலும் கூட அது பெரும்பாவமாக பார்ப்பார்கள். அதுதான் வலியுல்லாக்கள். அதை போன்று சொல்லுவார்கள், உலகில் எதுவாக இருந்தாலும் சரி அது என்னுடையது என்ற அந்த எண்ணமும் கூட ஒரு விதமான ஒரு பாவம்தான். காரணம், நாம் அனுபவிக்கக்கூடிய, நாம் பார்க்கக்கூடிய, நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் ரப்புடையது, அல்லாஹுடையது என்ற ஒரு பொருளை நம்முடையது என்று எனக்கு எப்படி நான் சொந்தமாக்கிக் கொள்வது என்ற அந்த அவர்களுடைய எண்ணம். குர்ஆன் ஷரீஃபிலே ஒமா தில்க பி யமீனிக்க யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து வருகிறது. ஒமா தில்க பி யமீனிக்க யா மூசா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டான், உங்களுடைய கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலஹிய அசா அசாய, இது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய என்னுடைய அசா அப்படின்னு சொன்னான். அத்தவக்கவ் அலைஹா வாஹுஷுபிஹா அலா கனமி,
வலிய ஃபிஹா மஆரிபு உஹ்ரான்னு அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாங்க. என்னுடைய கையில் இருக்கக்கூடியது இது என்னுடைய அசா, இதை கொண்டு நான் இலைதலைகளை பறிப்பேன் என்று அவர்கள் அதனுடைய பலன்களை குறித்து பேசி வருகிறார்கள். சூஃபியாக்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய என்னுடையது என்ற அந்த எண்ணமும் கூட ஒரு விதமான பாவம்தான் என்பதை அடுத்து வரக்கூடிய ஆயத்தை வைத்தே நிரூபித்து சொல்வார்கள். அடுத்து அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்து பேசி வருகிற பொழுது, இது உங்களுடைய தானே, இது இந்த அசா உங்களுடைய தானே, ஃபஅல்காஹா அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியை நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஃபைதாஹி ஹய்யத்துன் தஸா, அந்த குச்சியை கீழே போட்டதோட அது மிகப்பெரிய பாம்பாக உருவெடுத்து நின்றது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் சொன்னால், அந்த உங்களுடைய குச்சின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பிடிங்க அப்படின்னு சொன்னான். அவங்க அந்த பாம்பை பார்த்துட்டு அதை அப்படி மிரண்டு நின்னாங்க, அதை தொடவே பயந்தாங்க. இதை சொல்லிவிட்டு மேன்மக்கள் பதிவு செய்வார்கள், உலகில் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதனுடைய பலனை கொடுப்பது ரப்பு தான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை பிடிங்கன்னு சொல்லும்போது மிரண்டாங்க, திருப்பி அதை பிடிங்கன்னு அல்லாஹ் சொல்லும்போது அதை பிடிச்சிட்டாங்க. அப்போ அது குச்சியாகவே மாறிடுச்சு. பெருமக்கள் இதை பதிவு செய்கிறார்கள். உலகில் நாம் பார்க்கக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதனுடைய பலனை கொடுப்பது ரப்பு தான். இப்போது அதை பாம்புன்னு நினைக்காம ரப்புனுடைய உத்தரவு நினச்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே எடுத்துட்டாங்க. அது பழையபடி அதனுடைய தன்மையை கொடுத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போட்டார்கள். ஆனால் நெருப்பு அதனுடைய தன்மை, இயற்கையான தன்மை என்ன, கரிக்கிறது தான் அதனுடைய தன்மை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அது கரிக்கலை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கத்தியை வைத்து அவர்களுடைய மேனியில் அறுக்கப்பட்டது. அப்போ கத்தியினுடைய தன்மை என்ன, அறுக்கிறது தான். ஆனாலும் கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கலை. காரணம் எதுவாக இருந்தாலும் அந்த வஸ்துவினுடைய பலனை தருவது, பயனை தருவது ரப்பு தான் என்று பெருமக்கள் இந்த விஷயத்தின் கீழ் சூஃபியாக்களுடைய கவுலை பதிவு செய்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நாம் குழந்தையை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறோம் இல்லையா, யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுன்னு மட்டும் நம்ம கேட்டோம்னா, பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எனக்கு ஆண்மகனை கொடு, பெண்மகளை கொடு என்று நாம் குழந்தையை மட்டுமே அல்லாஹ்விடத்திலே கேட்பது என்பது அது நமக்கு சோதனையாக கூட அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வசனத்தில் சொல்லி தருகிறான், குழந்தை செல்வத்தை கூட நீங்கள் எப்படி கேட்டு பெற வேண்டும். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு என்று நாம் ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். காரணம், நம்முடைய பிள்ளை நமக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளையாக இருக்கணும். அதுதானே நம்ம பிள்ளைகிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். அப்போ அந்த பலனை ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று சூஃபியாக்களுடைய எண்ணத்தை குறித்து இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்லோர்கள் தான் இறை நெருக்கத்தை பெற்ற நேசர்களாக, எதுவாக இருந்தாலும் அது ஷரியத்தில் வெறுக்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் கூட அது ஹராம் என்ற நிலைக்கு அவர்கள் அதை தூக்கி எறிந்து ஒதுக்குவதுதான் இறை நெருக்கத்தை அவர்கள் அடைவதற்குண்டான காரணமாக இருந்தது என்று வரலாறுகள் இந்த செய்தியில் பதிவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்லோர்களோடு, இறை நெருக்கத்தை பெற்றவர்களோடு நம்முடைய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் ஹராமான நிலைகளை செய்வதை விட்டும் நாம் முழுக்க பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தாலா ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அழைக்கிறான். யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு அழைக்கிறான். முஃபஸ்ஸிர்கள் சொல்லி தர்றாங்க, ஈமான் கொண்டவர்களேன்னு அல்லாஹ் அழைச்சி அதற்கு அடுத்து அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறானோ அதை செய்தால் நம்முடைய ஈமான் பூரணமாக ஆகும். அதுதான் அதனுடைய பலன். அதுக்கடுத்து அல்லாஹ் எதை பேசுகிறானோ அதை நாம் செய்தால் நம்ம ஈமான் பூர்த்தியாக ஆகும். அந்த வகையில் அல்லாஹ் தாலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு
இறை நெருக்கத்தை பெற்ற மேன்மக்களோடு உங்களுடைய தொடர்பை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தஃசீரில் சொல்லி தருவாங்க, இறை நேசர்களோடு நம்முடைய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஈமான் பூரணமாகுவதற்குண்டான அடையாளம் என்று பதிவு செய்வார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யாயுல்லதீன ஆமனு அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்றான், ஈமான் கொண்டவர்களே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கூலு கவுலன் சதீதா, நல்ல வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். அதனுடைய பலன் என்ன? நல்ல வார்த்தையை நாம் பேசினோம் என்றால் நம்மளுடைய ஈமான் பூர்த்தியாக ஆகும். பெருமக்கள் பதிவு செய்ய தருகிறார்கள், நல்லோர்களுடைய தொடர்பு உலகில் நாம் வாழுகிற சமயத்தில் நம்முடைய நட்புறவுகளாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உறவுகளில் யாராக இருந்தாலும் சரி, நல்ல மனிதர்களை தேர்வு செய்து அவர்களை நம்மோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களோடு பேசுவதில், அவர்களோடு பழகுவதில், அவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் என்று நல்ல மனிதர்களுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அது நம்மை மென்மேலும் ஈமானிய வலுவிற்கு அது வலு சேர்க்கும் என்று பெருமக்கள் பதிவு செய்து தருகிறார்கள். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர், இறைநேசர்களின் பட்டியலில் தவிர்க்க முடியாத மாபெரும் சீதேவியாக வலிமார்களின் பட்டியலில் இடம்பெறக்கூடியவர்கள் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு காலத்தில் மிகப்பெரிய மன்னராக பேரரசராக இருந்தவர்கள், செல்வ செழிப்போடு மாட மாளிகைகளில் சுகமாக வாழ்ந்தவர்கள். ஒரு கட்டத்தில் ரப்புடைய நெருக்கமும் அவனுடைய பொருத்தமும் மட்டுமே எனக்கு போதும் என்று தன்னுடைய அரசவையை, தன்னுடைய சொத்து சுகங்களை அனைத்தையும் துறந்து இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் தான் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ். அதற்கு பிறகு இறை நேசத்தை அவர்கள் அடைந்ததற்கு பிறகு ஒரு மனிதர் இப்ராஹிம் அதஹம்கிட்ட போய் சொன்னாங்க, ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் ஒரு மனிதர் சொன்னார், ஏமாந்துட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஏமாற்றத்தை மிகப்பெரிய ஏமாளியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ரப்புனுடைய நெருக்க வேணும் தான், அதுக்காக வேண்டி உங்களுடைய சொத்து சுகங்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் துறந்து வந்து விட்டீர்களே அப்படின்னு ஒரு ஏளனமாக இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து ஒரு மனிதர் சொன்னார். அந்த மனிதருக்கு புரிய வைக்க வேண்டும், விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர் வந்து பேசும்போது ஒரு துணியை வைத்து தைத்து கொண்டிருந்தார்கள். கிழிந்த துணியை தைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த தைத்து கொண்டிருந்த அந்த ஊசியை எடுத்து கடலில் தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிந்துவிட்டு கடலில் இருக்கக்கூடிய மீனிடத்தில் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள், என்னுடைய ஊசியை எடுத்துட்டு வா அப்படின்னு மீன்கிட்ட சொன்னாங்க. உடனே மீன் கடலுக்குள்ளே சென்று தங்க ஊசியை எடுத்து வந்துச்சு. இது என்னுடைய ஊசி இல்லை, ஏன் ஊசியை எடுத்துட்டு வா அப்படின்னு இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. அது கடலில் சென்று அவர்களுடைய ஊசியை எடுத்து வந்தது. இந்த செய்தியை அந்த மனிதருக்கு முன்னாலே நிகழ்த்தி காட்டிட்டு சொன்னாங்க, நீங்கள் நான் இருந்த அந்த அரசவையை மிகப்பெரிய ஒரு செல்வமாக எனக்கு சொல்லுகிறீர்கள். அல்லாஹு இந்த உலகில் நான் கேட்டதையெல்லாம் தருவதற்கு உண்டான வகையில் அல்லாஹு உலகத்தை அனைத்தையும் எனக்கு வசப்படுத்தி அல்லாஹு தந்திருக்கிறான். இதுதான் நான் என்னுடைய சொத்து சுகங்களை நான் அப்புறப்படுத்தியதன் காரணமாய் ரப்புடைய நெருக்கத்தோடு இந்த உலகத்தையே எனக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படின்னு இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன விஷயத்தை வரலாறுகள் பதிவு செய்கிறது. இப்படிப்பட்ட நல்லோர்களோடு நம்முடைய தொடர்பை, நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக நம்முடைய நட்புகளில், நம்முடைய பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகவில்லை என்று சொன்னால், பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மார்க்கம் தடுத்த ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், காலப்போக்கில் அது சரிதான், அது ஹராம் இல்லை என்ற அந்த எண்ணத்திற்கு நம்முடைய உள்ளம் பழக்கப்பட்டுவிடும். கொஞ்ச காலம் கழித்ததற்கு பிறகு அது எல்லாம் நாம் மனிதன் தவிர்க்க முடியாத ஒரு சாதாரணமான ஒரு செயல் என்ற எண்ணத்திற்கு நம்முடைய உள்ளம் மாறிவிடும் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள்.
இப்படிப்பட்ட இறை நேசர்களோடு தொடர்பு கொண்டால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இறை நேசர்களை குறித்து சொல்வார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரஹு, அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து அவர்கள் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டால் உடனடியாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அதுதான் இறை நேசர்களுக்குண்டான தன்மை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, நம்முடைய முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இறை நேசர்கள் இந்த நிலையில்தான் இருந்தார்கள். அவர்கள் எதை துஆ செய்து கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பான். எனவேதான் வரலாறுகளிலே பதிவு செய்கிறார்கள், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற பட்டியலில் பார்த்தால் 50 லட்சம் பேர் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர்கள், 50,000 பேர்கள் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய வார்த்தையை, அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு தன்னுடைய தவறுகளையெல்லாம் உணர்ந்து தூய முஸ்லிம்களாக இறை நேசர்களாக மாறி போனார்கள் என்று வரலாறுகள் பதிவு செய்கிறது. என்றால் இப்படிப்பட்ட இறை நேசர்களுடைய தொடர்பை நாம் அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நல்லோர்களை அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று நாம் ஜியாரத்து செய்வது, அவர்களுடைய வரலாறுகளை படிப்பது, அந்த இடத்தில் சற்று நேரம் அமர்ந்திருப்பது என்பது நல்ல எண்ணத்தை, தூய எண்ணத்தை, ஈமானிய வலுவை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார். ஒரு சூஃபி ஒருவர் நீண்ட தூரம் பிரயாணம் செய்துவிட்டு வந்திருக்கிறார். அவரிடத்திலே ஒரு மனிதர் கேட்டார், உங்களுடைய பிரயாணத்தில், உங்களுடைய இந்த கடல் பயணத்தில் நீங்கள் எதை கல்வியாக கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த சூஃபி, அந்த இறைநேச செல்வர் சொல்லித்தந்தார், உலகில் நான் நீண்ட தூரம் பிரயாணம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் யாரும் எந்த மனிதரும் கற்றுத்தர முடியாத ஒரு விஷயத்தை ஒரு மீன் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். கடலில் இருக்கக்கூடிய மீனிடத்தில் நீங்கள் என்ன கல்வியை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லும்போது, எனக்கு அந்த மீன் சொன்னது, நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உப்பு தண்ணீரில், கடலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட என்னிடத்தில் இந்த கடலினுடைய உப்பும் என்னிடத்தில் சேருவதில்லை. உலகில் நீங்கள் சூழ்ந்து இறைவனுடைய அவன் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் எவ்வளவு சூழ்ந்திருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் எந்தவிதமான உலக ஆசையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று அந்த மீன் எனக்கு பாடம் புகட்டியது என்று அந்த சூஃபி பதில் சொல்வார். இப்படிப்பட்ட நல்லோர்களுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பெருமக்களே. உதாரணத்திற்கு சொல்லி தருவாங்க, கண் திஷ்டி இருக்குல்ல, கண் திஷ்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால் இந்த காரியம்லாம் எனக்கு நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பதிவு செய்துட்டு சொல்கிறாங்க, ஒரு தீய மனிதருடைய கெட்ட பார்வை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நல்லோர்களுடைய பார்வை, அவர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய தொடர்பு என்பது நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன நன்மைகளையெல்லாம் ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா என்று பெருமக்கள் பதிவு செய்வார்கள். சொல்லித் தருவார்கள், குதிரை இருக்கு இல்லையா, குதிரையை வளர்க்கக்கூடியவர்களுக்கு பெருமை அது இயல்பாகவே தொற்றிக்கொள்ளுமா. காரணம், அது குதிரைக்கு இருக்கக்கூடிய பெருமை, அதை வளர்ப்பவனுக்கு அதனுடைய தன்மை அப்படியே தொற்றிக்கொள்ளும். ஆனால் ஆடு இருக்கு இல்லையா, ஆடை வளர்ப்பவர்களுக்கு ஒரு விதமான பணிவு தொற்றிக்கொள்ளும் என்று சொல்லுவார். நாம் எந்த மிருகத்தை நம்ம வீட்டில் வளர்க்குறோமோ அதனுடைய நன்மையை, அதனுடைய பலனை, அதனுடைய குணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். எனவேதான் அல்லாஹு தாலா உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஆடு மேய்க்க வைத்திருக்கிறான் என்று பெருமக்கள் பதிவு செய்வார்கள். காரணம், அந்த ஆட்டின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே.
நல்ல மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளும் சிறப்புகளும் வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த நல்ல மனிதர்களுடைய தொடர்போடு தீய மனிதர்களுடைய நட்புறவும் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நாம் இந்த இருவரில் எந்த மக்களோடு நாம் அதிகம் சேர்ந்திருக்கிறோமோ அவர்களுடைய குணம்தான் நம்முடைய உள்ளத்தில் தோற்றுவிக்கும், பயன்படும் என்பதை பெருமக்கள் பதிவு செய்துவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அபூ தாலிப், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர் அபூ தாலிப், அவருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு இருந்துச்சு. உலகத்திலே யாரும் பெற முடியாத உயர்ந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு இருந்தது. அப்போது அவர்களுடைய தொடர்பு இருந்தது என்று சொன்னால் அப்போது அவங்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடச்சிருக்கணும் இல்லையா? கடைசி வரைக்கும் முயற்சி செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியாவது களிமா சொல்லிருங்க, களிமா மட்டும் சொல்லிருங்க, உங்களை மறுமையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி வரைக்கும் போராடினாங்க. ரூஹு பிரிகிற அந்த கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க களிமா மட்டும் சொல்லிருங்களேன், களிமா மட்டும் சொல்லிருங்களேன்னு கேட்டாங்க. ஏன்னா அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப பிரியமாக வளர்த்தார்கள், பாதுகாப்போடு வளர்த்தார்கள், குறைஷிகள் எந்த வகையிலும் நெருங்காமல் வளர்த்தார்கள். இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட அபூ தாலிபுக்கு நாயகத்தினுடைய தொடர்பின் மூலம் ஈமானிய பாக்கியம் கிடைக்கலையே. நல்ல மனிதருடைய தொடர்பு நமக்கு நல்ல நன்மை ஏற்படுத்தும்னா இப்போ நன்மை ஏற்படுத்தலையே அப்படின்னு சொன்னால் பெருமக்கள் சொல்லித்தர்றாங்க, அபூ தாலிபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமும் தொடர்பும் இருந்தது. ஆனால் தீய மனிதராக இருந்த அபூ ஜஹில், அபூ லஹப் போன்ற தீயோர்களுடைய தொடர்பு அதிகமாக இருந்தது. நாயகத்தினுடைய தொடர்பை விட, பிரியத்தை விட அபூ ஜஹிலுடைய, அபூ லஹபுடைய தொடர்பு என்பது அதிகமாக இருந்துச்சு. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வினுடைய நபியாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, ஆனால் நான் என்னுடைய இந்த நிலையிலிருந்து நான் மாறவே மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு அந்த எது மிகச்சி இருந்துச்சு, தீயோர்களுடைய அந்த தொடர்பும் அந்த நட்புறவும் அவங்களுக்கு மிகைத்து இருந்ததின் காரணமாய் கடைசி வரையிலும் ஈமானிய பலன், ஈமானிய பாக்கியம் என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பெருமக்கள் இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு சொல்லித் தருவார்கள். நாமும் கூட நல்லோர்களுடைய தொடர்பில் இருக்கலாம், ஆனால் தீய மனிதர்கள், ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு நம்முடைய நட்புறவும் நம்முடைய பேச்சு வார்த்தைகளும் சாதாரணமாக இருந்தது என்று சொன்னால், பொதுவாக ஹராமான காரியங்களை ஒரு மனிதர் செய்கிறார் என்று சொன்னால் ஒரு பேச்சுக்காவது அவரிடத்தில் ஒரு வெறுப்பை நாம் நம்ம பழகும்போது முகத்திலேயாவது காமிக்கணும். அப்போது இவன் ஏன் நம்மள்கிட்ட இப்படி பழகலை, அப்போ நம்மள்கிட்ட ஏதோ ஒரு தன்மை அவன் வெறுக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் தோன்ற வேண்டும். அதுதான் நம்முடைய சிஃபத்து, நம்மளுடைய தன்மை அவனிடத்தில் கொண்டு சேருவதற்குண்டான வழி என்று பெருமக்கள் பதிவு செய்து தருகிறார்கள். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட இறை நேசர்கள், நல்லோர்களுடைய தொடர்பை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இறை நேசத்தின் சிந்தனையை, வலியுல்லாக்களின் தொடர்பை அல்லாஹ் நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆன்மீக பலத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் ஷரியத்தின் மீது பற்றுதலோடும், தரீக்கத்தின் மீது பிடிப்போடும், ஈர்ப்போடும் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.